ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதும் இதில் வந்து நம்ம ஒரு 70-80 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிரியாணி மசாலா ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே போட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம இதில் கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய வெங்காயத்தை நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வதங்க விடுங்க. ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த டைமில் நம்ம காரத்துக்கு ஒரு 4 பெரிய பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு கை நிறைய வந்து கொத்தமல்லி, ஒரு கை நிறைய வந்து புதினா, இந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, கடைசியாக போடணும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வெங்காயத்தை கூட நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி வந்து 300 கிராம் அளவுக்கு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு குழஞ்சி வெந்து வரும். இந்த டைமில் நம்ம ஒரு 100 ml அளவுக்கு தயிர் வந்து ஊற்றிக்கலாம். தயிர் கம்பல்சரிங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கனை வந்து நல்லா கீமா மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். சிக்கன் கீமா நீங்கள் கடையில் கடையெல்லாம் தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற காம்பினேஷனை சேர்த்துக்கணும். நம்ம இப்போ இதில் 1 கிலோ அரிசி போடுறோம். நீங்கள் பிரியாணி அரிசி இல்லைனா நீங்கள் வேறு என்ன மாதிரி அரிசி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வரும்போதே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சதுக்கப்புறம் கொதி வந்து எண்ணெய் லைட்டாக பிழிஞ்சு வரும்பொழுதே நம்ம மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டுட்டு குக்கரை வந்து மூடிடலாம். மூடிட்டு நீங்கள் பிரியாணி அரிசி அது மாதிரி எதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா 2-3 விசில் விட்டால் போதுமானது. அதே மாதிரி நார்மல் வீட்டு அரிசி போடுறீங்கன்னா கண்டிப்பாக 3 விசில் விட்டாகணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து விசில் போட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்ததும் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீமா பிரியாணியை ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக இந்த மாதிரி மேலே மிதங்கி வந்திருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம தாராளமாக பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இதை பாருங்கள் மேலே கீமாஸ்லாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் அந்த சிக்கன் கீமா பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.